யாருக்கு முதுகெலும்பு வலுவாக உள்ளது என்பதை நிரூபிக்க தயார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாவாடித்தோப்பு பகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்த தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட்டிருந்தால் மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவைத் தேர்தலும் வந்திருக்கும் என தெரிவித்தார். அதேபோல மதுரை பழங்காநத்தத்தில் அத்தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்தும் அவர் பிரச்சாரம் செய்தார். திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லை என விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லைன்னா எனக்கா முதுகெலும்பு இல்ல, நல்லா வலுவா இருக்குதப்பா முதுகெலும்பு. வா ஸ்ட்ரென்த் பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாரு. நான் எனக்கு முன்னால அறிவிச்சவர் சொன்னால் நான் ஒரு விவசாயிப்பா, கடுமையா உழைத்து விவசாயம் செய்த உடம்பு, வெயிலையும் மழையிலையும் இருந்து பழக்கப்பட்ட உடம்பு, ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் நான். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேசுவது ஒரு முதலமைச்சராக இருந்து பேச வேண்டும். எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு எல்லை வரைதான் பொறுத்திருப்போம். நாங்களும் பேச ஆரம்பிச்சா முடியல மோசமா போயிடும்.